மத்திய கிழக்கு நாடுகளில் அமெரிக்காவினுடைய தூதுவர் ஆலயம் எங்கெல்லாம் இருக்குமோ அந்த இடங்களை எல்லாம் தாக்குவதற்கான ஏற்பாடுகளை முடுக்கி விட்டிருக்கிறார்கள். இப்படி ஈரான் மீதான யுத்தத்தில் நேட்டோ பங்கெடுக்காது என்று சொல்லி நேட்டோவினுடைய தலைவர் ரூட்டோ இன்றைக்கு தகவல் வெளியிட்டிருக்கிறார். மத்திய கிழக்கு பகுதிகளில் இருந்து மொத்தமாக எல்லாருமே வெளியேறுங்க, எப்படியாவது கிடைக்கிற பிளைட்டை பிடிச்சி மொத்தமாக மத்திய கிழக்கில் அரபு நாடுகள் இருந்து வெளியே போயிருங்க என்று சொல்லி அமெரிக்கர்களுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு. ஈரான்ல இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் தரை வழியாகவாவது ஏதாவது வண்டியை பிடிச்சி கிளம்பிருங்க அப்படிங்கிறாரு. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஈரான் அமெரிக்க இஸ்ரேலிய யுத்தம் என்பது மத்திய கிழக்கிலே மாபெரும் பிராந்திய யுத்தமாக மாறுமோ என்கிற ஒரு அச்சத்தை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. காரணம் என்னன்னா, அமெரிக்கா எதிர்பார்த்த அளவை விட பல மடங்கு உச்சமான பதிலடி தாக்குதல்களை ஈரான் அமெரிக்கா மீதும் அமெரிக்காவினுடைய தளங்கள் மீதும் நடத்தி வருகிறது. குறிப்பாக மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய எல்லா அமெரிக்க தளங்கள் மீதும் ஈரான் தாக்குதல்களை நடத்துகிறது. ஈரானுடைய இலக்குகளாக மத்திய கிழக்கில் இருக்கிற அரபு நாடுகளில் இருக்கிற அமெரிக்காவினுடைய இராணுவ படைத்தளங்கள் மாத்திரம்தான் இருக்கும் என்று அமெரிக்கா ஒரு கணக்கீட்டை செய்திருந்தது. எல்லா இடத்துலையும் அமெரிக்காவுடைய இராணுவ பேஸ் இருக்குது. ஏற்கனவே 12 நாள் வாரில் உதய் போர்ட்டில் கத்தரில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய பேஸ் மேலே தான் ஈரான் தாக்குதல்களை நடத்தினார்கள். அந்த அடிப்படையில் மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய இராணுவ தளங்கள் மீது மட்டும் தாக்குதல்களை நடத்துவார்கள் என்று நினைத்திருந்தார்கள். ஆனால் இப்பொழுது ஈரான் எடுத்திருக்கக்கூடிய புதிய வியூகம் எப்படி இருக்குதுன்னு கேட்டால், அமெரிக்காவுடைய இராணுவ தளங்கள் மீது உச்சமான தாக்குதல் நடத்தப்படுகிறது. இரண்டாவது, அரபு நாடுகளுக்குள்ள தாக்குதல் நடத்தப்படுதா இல்லையா? இந்த அரபு நாடுகளுக்குள்ள நடத்தப்படுகிற தாக்குதல்கள் அத்தனையுமே ஈரானுடைய உள்நாட்டு பாதுகாப்பை தாண்டி வெளிநாட்டில் எப்படி மொசாது செயல்படுவாங்களோ அதே மாதிரி ஈரான் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய அல் அக்ஸா படைப்பிரிவு என்பது வெளிநாடுகளில் செயல்படக்கூடிய ஒரு படைப்பிரிவாக இருக்கிறது. அந்த படைப்பிரிவினுடைய உளவு தகவல்கள் அடிப்படையில் மத்திய கிழக்கு நாடுகளில் அமெரிக்கர்கள் அமெரிக்காவினுடைய முக்கியஸ்தர்கள் எங்கெல்லாம் தங்கி இருக்கிறார்களோ அந்த இடங்கள் முழுவதும் தாக்குதலுக்கு உள்ளாகிறது. குறிப்பாக துபாய், கத்தர், சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ஹோட்டல்கள் மீதான தாக்குதல்கள். அந்த ஹோட்டல்கள் எல்லாமே யார் மனாமா, பஹ்ரைனுடைய மனாமாவில் தாக்குதல் நடத்தப்பட்டது. அங்கே யார் தங்கியிருக்கிறான்னு கேட்டால் அமெரிக்காவினுடைய தூதுவர் ஆலயத்தோடு தொடர்புடைய பல முக்கியஸ்தர்கள் தங்கியிருந்தார்கள். இந்த யுத்தத்திற்கான வியூக வகுப்பாளர்கள் தங்கியிருந்தார்கள். எனவே அவங்க இங்கே தான் இருக்கிறாங்கிறத அடையாளம் கண்டு அந்த இடங்கள் மீது தாக்குதல்களை நடத்துகிறார்கள். அதை தாண்டி இப்பொழுது நேற்று இரவு முழுதலாக மீண்டும் ஒரு யுக்தியை கையில் எடுத்திருக்கிறார்கள். மத்திய கிழக்கு நாடுகளில் அமெரிக்காவினுடைய தூதுவர் ஆலயம் எங்கெல்லாம் இருக்குமோ அந்த இடங்களை எல்லாம் தாக்குவதற்கான ஏற்பாடுகளை முடுக்கி விட்டிருக்கிறார்கள். இப்படி இந்த மாதிரியான தாக்குதல்களை அமெரிக்கா எதிர்பார்க்கவே இல்லை. இராணுவ தளங்களை மட்டும்தான் தாக்குவாங்க நினைச்சுக்கிட்டு இராணுவ தளங்களில் போய் அவர்களுடைய தேட் என்கிற ஏவுகணை தடுப்பு சிஸ்டங்களை மாட்டினாங்க. இந்த தேடாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஒரு நாட்டுக்குள்ள வரக்கூடிய ஏவுகணைகளை ஒரு பகுதியை தான் தடுக்க முடியும். இஸ்ரேலை பொறுத்தவரை இஸ்ரேலை சுற்றி இதை வச்சிருந்தாங்க. அதையே அடிச்சுக்கிட்டு ஈரானுடைய ஏவுகணைகள் போய் தாக்குதல் நடத்தும் போது அரபு நாடுகளில் ஒரு ஏரியாவில் மட்டும்தான் வச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அரபு நாடுகளை எதிர்பார்க்காத இடங்களுக்கு தற்போது ஈரான் தாக்குதல்களை நடத்துகிறது. இது அமெரிக்காவுக்கு மிக பெரும் பின்னடைவாக மாறி இருக்கக்கூடிய சூழல்ல தான் ஹர்முஸ் ஜலசந்தி பகுதிகளில் அமெரிக்காவோடு தொடர்புடைய கப்பல்கள் மீது தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்திருக்கிறது ஈரான். இன்னும் சொல்ல போனால் இந்த இடத்துக்கு இன்னும் ஹவுதீஸ் வரவே இல்லை. ஹவுதீஸை வரவிடாம அவங்களே நேரடியாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஈரானுடைய IRGC வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல் பிரகாரம் நோவா என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவினுடைய எண்ணெய் டேங்கர், இது மத்திய கிழக்கிலிருந்து பெட்ரோல், டீசல், எண்ணெய்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய எடுத்துக்கொண்டு போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய கப்பல். அந்த கப்பல் மேல இன்றைக்கு ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தி இருக்கிறார்கள். கப்பல் தீப்பிடித்து எரியக்கூடிய காட்சிகளை அல் ஜசீராவும் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடியும். இந்த ஹார்முஸ் ஜலசந்தி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இதுதான் மத்திய கிழக்கினுடைய இதயம்னே பார்க்கப்படும். இந்த ரூட்ல கப்பல்கள் போறது வர்றதுகளை ஈரான் தடுக்க ஆரம்பிச்சிட்டான்னு சொன்னாலே உலக அளவில் பெட்ரோல், டீசல்,
டீசல் எரிவாயுடைய விலை உச்சம் தொட ஆரம்பித்துவிடும். அனைத்து நாடுகளுக்கும் மாபெரும் சிக்கலாக இது மாறிவிடும் என்பதை நம்ம கவனிக்க வேண்டும். இதே நேரத்தில் ஈரான் மீதான யுத்தத்தில் நேட்டோ பங்கெடுக்காது என்று சொல்லி நேட்டோவினுடைய தலைவர் ரூட்டோ இன்றைக்கு தகவல் வெளியிட்டிருக்கிறார். இதில் நம்ம என்ன கவனிக்கணும்னு கேட்டால், நேட்டோ பங்கெடுக்குமா இல்லையா என்பதை பொறுத்தவரையில் நாம மொத்தமாக அடி வாங்கிட்டு கீழே விழ போகிறோம் என்ற ஒரு நிலை வந்து அவங்களும் வந்துடுவாங்க, வராமலாம் இருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போதைக்கு வரமாட்டோம் என்று சொல்கிறாங்க. யார்கிட்ட சொல்கிறாங்கன்னு கேட்டால், துருக்கியினுடைய அதிபர் அர்துகான் பேசியிருக்கிறார். அர்துகானுடைய பேச்சுக்காக வேண்டி இந்த பதிலை சொல்லி இருக்கிறார். ஏன்னா நேட்டோவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இராணுவ பிரிவாக நாடாக இருக்கிறாங்க. துருக்கியினுடைய அதிபருக்கு இந்த தகவல்களை சொல்லி இருக்கிறார்கள். ஆல்ரெடி ஈராக் மேல நேட்டோவும் சேர்ந்து தான் தாக்குதல் நடத்தினாங்க. எனவே வரமாட்டாங்கன்னு சொல்ல முடியாது, தற்போதைக்கு வரமாட்டாங்க என்பதை இதில் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. அதே போன்று ஈரானுடைய ஏவுகணைகள், அதே போன்று ட்ரோன்களுடைய அலை 11வது அலை உச்சமான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது. இஸ்ரேலுடைய பீர் ஷைபா என்கிற பகுதிகள் மீது, அதாவது பெர் அசப் என்று சொல்லக்கூடிய பகுதி இது. இந்த பகுதி பலஸ்டைன் ஆக இருக்கும் போது பெர் அசப் என்று தான் அழைக்கப்பட்டது. இப்ப பீர் ஷைபா என்று அழைக்கிறார்கள். இந்த பகுதியின் மீது உச்சமான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது ஈரானுடைய ஐஆர்ஜிசி என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஐஆர்ஜிசி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய தகவல் தொடர்பு வளாகம் இந்த நகரத்தில் தான் இருந்தது, கம்யூனிகேஷன் சென்டரே இங்கே தான் இருந்தது, அதை இலக்கு வைத்து தான் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். அது தவிர நேற்றைய தினம் பீர்ஷைபாவில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் மைக்ரோசாஃப்டினுடைய மிக முக்கியமான அலுவலகமும் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருப்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரத்தில் மேலதிகமாக வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்களை பொறுத்தவரை அமெரிக்காவினுடைய விமானங்கள் பகுதிகளில் இருந்து மொத்தமாக வெளியேற்றப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறது ஈரான். அந்த அடிப்படையில் சைப்ரஸ் மீது குண்டு வீசுவதற்கு தயாராகி விட்டது. ஏற்கனவே சைப்ரஸ் மேல அட்டாக் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, ஆனால் பெரிய அளவில் அட்டாக் பண்ணல. மொத்தமாக இப்ப அரபு நாடுகள் மேல எப்படி ஈரான் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறானோ இதே அட்டாக்கை சைப்ரஸினுடைய பகுதிகள் மேலையும் பண்ணுவதற்கு ஈரான் தயாராகிவிட்டது என்று ஐஆர்ஜிசியினுடைய தளபதியான பிரிகேடியர் ஜெனரல் இப்ராஹிம் ஜப்பாரி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் சொல்லியிருக்கிறார். சைப்ரஸ் மீது ஏவுகணைகளை ஏவுவதற்கு ஈரான் திட்டமிட்டிருக்கிறது என்கிற செய்தியை ஈரானுடைய தஸ்னிம் நியூஸ் ஏஜென்சியும் வெளியிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் அமெரிக்கர்கள் தங்களுடைய பெரும்பாலான விமானங்களை சைப்ரஸுக்கு இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏன்னா மத்திய கிழக்கில் அடி விழுகிறதுனால சைப்ரஸில் கொண்டு வந்து இறக்குறாங்க. சைப்ரஸில் அமெரிக்காவினுடைய படைத்தளமும் இருக்கிறது, அதே போன்று இஸ்ரேலுடைய படைத்தளமும் இருக்கிறது. எனவே சைப்ரஸை நாங்கள் மொத்தமாக ஏவுகணை வீசி தாக்குவதற்கான முடிவுகளை எடுத்திருக்கிறோம் என்று சொல்லி எப்படி துபாய் கத்தார் மேல அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களோ அதை விட வேகமாக சைப்ரஸ் மேலே எங்களுடைய அட்டாக் இருக்கும் என்கிற தகவல்களை வெளியிட்டிருக்கிறது ஐஆர்ஜிசி என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் கத்தர் நேற்று வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் ஈரானுடைய 2 ஜெட் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக சொல்லி இருக்கிறது. ஈரான் இது தொடர்பாக இதுவரைக்கும் எந்த கருத்துக்களையும் சொல்லல, ஆனால் சுட்டு வீழ்த்தப்பட்ட 2 விமானங்களுடைய செய்திகள் உண்மையானது. கத்தர் மேல தாக்குதல் நடத்துவதற்காக வந்த விமானங்கள் என்று சொல்லப்படுகிறது. கத்தர் மேல அவங்க நடத்த வர மாட்டாங்க, அமெரிக்காவினுடைய தளங்கள் மேல தான் நடத்த வருவாங்க. அந்த அடிப்படையில் ஜெட் விமானங்கள் 2 சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய இந்த நிலையில் யுஏஇல இருக்கக்கூடிய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்ல இருந்து நூற்றுக்கணக்கான தங்களுடைய குடிமக்களை வெளியேற்றுவதற்கு இத்தாலி தயாராகி வருகிறது. யுஏஇல மட்டுமே இத்தாலியினுடைய 30,000க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அவங்கள மொத்தமாக அந்த பகுதிகளில் இருந்து வெளியேற்றுவதற்கான திட்டத்தை தற்போது இத்தாலி எடுத்திருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இப்போ நம்ம என்ன கவனிக்கணும்னு சொல்லி சொன்னா, மத்திய கிழக்கு பகுதிகளில் இருந்து மொத்தமாக எல்லாருமே வெளியேறுங்க, எப்படியாவது கிடைக்கிற ஃப்ளைட்டை பிடிச்சி மொத்தமாக மத்திய கிழக்கில் அரபு நாடுகள் இருந்து வெளியே போயிருங்க என்று சொல்லி அமெரிக்கர்களுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு. ஈரானில் இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் தரை வழியாகவாவது ஏதாவது வண்டியை பிடிச்சி கிளம்பிருங்க அப்படிங்கிறாரு. ஒவ்வொரு நாட்டில இருந்து நீங்க கிளம்பிருங்கிறாங்க. ஓகே, அவங்க கிளம்பிடலாம். அரபு நாட்டுக்காரன் எங்க கிளம்பலாம்? சவுதிக்காரன் கத்தாருக்கு போகலாமா? கத்தார்காரன் பஹ்ரைனுக்கு போகலாமா? பஹ்ரைன்காரன் யுஏஇக்கு போகலாமா? எங்க போனாலும் அடிக்கிறானே. அப்போ அரபு நாட்டுக்காரன் எங்கே போகிறது? இதில் இருந்து அரபு நாட்டு மாங்காய்கள் என்ன புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டால், நம்ம மேலே நம்மளோட 2 பேரையும் கோர்த்து விட்டுட்டு அவன் ஆக்களை வெளியேற்றிக்கிற பார்க்குறான். அவனுக்கு அடி விழும்போது என்ன பண்ணுறான்னு கேட்டால் அவன் தப்பிச்சுக்கிற பார்க்குறான்னு தவிர அரபு நாட்டுக்காரன் தப்பிச்சுக்கிற முடியுமா? அவனுடைய இலக்குகள் தப்பிச்சுக்கிறமான்னா கண்டிப்பாக தப்பிக்க முடியாது என்கிற ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறது அமெரிக்கா என்பதை அரபு நாடுகள் இப்பொழுதும் புரியுமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஈரானோடு இணைந்த
ஈராக்கில் இருக்கக்கூடிய கதாயிபு ஹிஸ்புல்லா அமைப்பினரும் நேரடியாக தற்போது யுத்தத்திற்குள் நுழைந்திருக்கிறார்கள். கதாயிபு ஹிஸ்புல்லா அமைப்புகள் அமெரிக்காவினுடைய தளங்கள் மீது 23 ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஈராக்கில் 2 பிரிவுகள் இருக்கிறது. ஈராக்குன்னு நம்ம இப்போ பார்க்குறோம்ல, இந்த ஈராக்கில் 2 கவர்மெண்ட் இருக்குது. ஒன்று ஈராக்கினுடைய அரசாங்கம் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த அரசுக்குள்ள குர்திஷ் ஏரியாவில் குர்திஷுக்கு ஒரு பிரதமர் இருப்பார், குர்திஷுக்கு ஒரு தலைமையகம் இருக்கிறது, குர்திஷுக்கு ஒரு தலைநகரம் இருக்கிறது. அவர்களுடைய பகுதியில் ஏர்பில் பகுதிகள், அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய விமான தளங்கள் விமான நிலையங்கள் மீது தான் தாக்குதல் நடத்தப்படுகிறது. ஏன்னா இந்த குர்துகள் தான் ஆரம்பத்திலேயே சதாம் ஹுசைன் வீழ்வதற்கு அமெரிக்காவுக்கு துணை போனவர்கள். இப்பொழுதும் இந்த குர்துகளோடு தான் அமெரிக்கா பேசிக் கொண்டிருக்கிறது. குர்துகள் முழுவதுமாக அமெரிக்கா சப்போர்ட்டர்ஸாக இருப்பாங்க. அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய தளங்கள் விமான நிலையங்கள் மீது தான் தாக்குதல்களை நடத்துகிறது அங்கிருக்கக்கூடிய கதாயிபு ஹிஸ்புல்லா என்கிற அமைப்பு. எனவே 2வது அமைப்பும் களத்திற்கு வந்திருக்கு. ஆல்ரெடி ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதல் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பொழுது கதாயிபு ஹிஸ்புல்லாவும் களத்திற்கு வந்திருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நாம் அவதானிக்க முடிகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. தொடர்ந்தும் நம்முடைய செய்திகள் உங்களுக்கு வந்தடைய வேண்டும் என்று விரும்புகிற சகோதரர்கள், உண்மையான மத்திய கிழக்கினுடைய நிலவரங்களை புரிந்து கொள்வதற்காக நீங்க பார்க்கக்கூடிய நம்முடைய ரஸ்மின் MISC என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுகிற அதே நேரம் ரஸ்மின் டாக்ஸ் என்கிற நம்முடைய மற்ற சேனல்லையும் இது போன்ற வீடியோக்களை பகிர்ந்துகிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. அதில் போடுகிற வீடியோ இதில் வராது, இதில் போடுகிற வீடியோ அதில் வராது. எனவே அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. நம்முடைய வாட்ஸ்அப் சேனலில் ரஸ்மின் MISC அஃபீஷியல் என்கிற சேனலில் இணைஞ்சுக்கிறீங்க. அதனுடைய லிங்க்குகள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும். அதே போன்று டெலிகிராம் சேனலையும் இணைஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த செய்திகள் உங்களுக்கு உடனடியாக உடனுக்குடன் வந்து சேர்ந்து விடும் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு இந்த யுத்தங்கள் நிறுத்தப்பட்டு ஈரான் மீதான ஆக்கிரமிப்பு உள்ளிட்ட எல்லா ஆக்கிரமிப்புகளும் நிறுத்தப்பட்டு அரபு நாடுகள் உள்ளிட்ட முழு உலகம் அமைதி பெற வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நமக்கெல்லாம் தெரியும், கடந்த ரமலானுடைய மாதத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு 14 குடும்பங்களுக்கான வீடுகளை கட்டுகிற ஒரு பணியை நம்ம ஆரம்பிச்சிருந்தோம். அல்லாஹ்வினுடைய உதவியால் நீங்கள் செய்த தான தர்மங்கள் ஜகாத் நிதிகளால் அல்ஹம்துலில்லாஹ் 5 குடும்பங்களுக்கான வீடுகள் முழுமையாக கட்டி கொடுக்கப்பட்டு அவர்களுடைய கைகளிலேயே ஒப்படைக்கப்பட்டு விட்டது. இது உங்களோட வீடு. இனி ஃபௌமி வேலை நடக்குதாண்டெல்லாம் பார்க்க வர மாட்டார். வேலையெல்லாம் முடிச்சுட்டோம் நாங்க. சரிதானே? உங்களுக்கு எப்படிமா சந்தோஷமா? நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? துவா செய்யுங்க. சரியா? தொழுகை நோன்பு அதுகளை எல்லாம் ரொம்ப கடைப்பிடிச்சு கொள்ளணும். மார்க்க விஷயங்கள் தானே. அல்லாட்ட நம்ம உலகத்துக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சிட்டோம். மறுமைக்கு நீங்கள் தான் தேடிக்கொள்ளணும். சரிதானே? இந்த வீடு கட்டி முடிஞ்சதோட நாங்கள் வர்றோம். அவங்களோட மனைவி வந்துட்டாங்க வீட்டுக்கு. கேட்கும்போது என்ன சொன்னாருண்டா, நான் இதுக்கு தான் நினைப்பேன், அந்த வீடு நீங்கள் கட்டி தந்துட்டீங்க, எனவே நாங்கள் இனி சந்தோஷமாக இருப்போம். என் பிள்ளைகள் இப்போ நிம்மதியாக பழக்கக்கூடிய அளவுக்கு நிம்மதியாரி அல்லாஹ் அவங்களோட எண்ணங்களை பேசாக்குவான் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்களாக அந்த தருணங்கள் இருந்தது. காரணம் என்னன்னா, இஸ்லாத்தை புனிதமிக்க வாழ்க்கை நெறியாக அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக அவர்களுடைய வறுமை நிலையை போக்கும் விதமாக இந்த சந்தர்ப்பம் அமைந்திருந்தது. அந்த அடிப்படையில் மீதமுள்ள 9 குடும்பங்களுக்கான வீடுகளை கட்ட வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. நம்ம ஒட்டுமொத்தமாக கோடிக்கணக்கில் காசை கொண்டு வந்து வச்சு இந்த பணிகளை பண்றது இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்முடைய வீடியோவை பார்க்கக்கூடிய மக்களுக்கு கன்வே பண்றோம். அந்த மக்கள் தரக்கூடிய பொருளாதாரத்தை கொண்டுதான் இந்த வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். குறிப்பாக இந்த பணிகளுக்காக 100 ரூபாய் 200 ரூபாய் 500 ரூபாய் 1000 ரூபாய் என்று சின்ன சின்ன தொகைகளை கூட தந்து உதவிய பெருமனது கொண்ட சகோதர சகோதரிகளை நம்ம பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி லட்சங்களில் உதவி செய்த சகோதர சகோதரிகளையும் பார்த்திருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அடிப்படையில் நமக்கு அதை தந்து உதவி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் 5 வீடுகள் கம்ப்ளீட்டடாக நம்ம கட்டி கொடுத்திருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். இப்போது நம்ம இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் 4 வீடுகள் கட்டுவதற்குரிய ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. 2 வீடுகளுக்கான அத்திவாரம் போட்டிருக்கிறோம். இந்த அத்திவாரம் தித்வா புயல் வர்றதுக்கு முன்னாடி போட்டது. புயல் வந்ததோடு அந்த புயல் பணிகள் அந்த வேலைகளால் நமக்கு இதெல்லாம் நிறுத்தி இருந்தோம். அதனால தான் நம்ம விளம்பரங்களும் அது தொடர்பாக எங்கேயுமே போடலை. தற்போது புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காற்றை விட வேகமாக ரமலானிலே தர்மங்களை செய்வார்கள், தான தர்மங்களை அள்ளி கொடுப்பார்கள் என்கிற நபிமொழிகளை சஹீஹுல் புகாரி முஸ்லிம் உள்ளிட்ட நபிமொழி கிரந்தங்களில் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அவ்வளவு அதிகமாக
அதிகமாக ரசூலுல்லாஹ் தான தர்மங்களை செய்து கிடைக்கிறதையெல்லாம் கொடுத்து நன்மைகளை சேகரித்துக் கொள்வார்கள். அதே நேரத்தில் அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனில் ஜகாத்து பெறுகிற கூட்டத்தினரை பற்றி 8 கூட்டத்தினருக்கு நீங்கள் ஜகாத்து வழங்க முடியும் என்று சொல்லும்போது அதிலே ஒரு கூட்டத்தினராக முஅல்லஃபத்துல் குலூப், இஸ்லாத்தின் பால் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்கிற ஒரு பிரிவினரையும் நமக்கு காட்டி தருகிறான். எனவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிற சகோதரர்களுக்காக ஜகாத்து நிதிகளை கொடுக்க வேண்டியது கடமையாக இருக்கிறது. ரமலானுடைய காலத்திலே ஜகாத்துகளை கணக்கு பார்த்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்குகிற சகோதரர்கள் இந்த பணிக்காகவும் ஒரு போர்ஷனை ஒதுக்குங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு தொகையை முன்னால் தெரிகிற நம்முடைய ஹியூமனிஸ்ட் பீப்புள் ஆர்கனைசேஷன் என்கிற ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வைப்பிலிட முடியும். அதே நேரத்தில் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் இந்த குறித்த அக்கௌண்ட்டுக்கு வைப்பிலிட முடியாது என்று சொல்லுகிற போது அதில் முன்னாடி தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். உங்களுக்கு எப்படி நீங்கள் பணம் அனுப்பணும் என்கிற வழிமுறைகளை நம்ம லீகலாக சொல்லித் தருவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே நாமே ஆரம்பித்த பணி நாமே முடிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நம்ம அத்தனை பேரும் சேர்ந்து 1000 ரூபா 2000 ரூபா லட்சங்கள் என்று எது நம்மளால் முடியுமோ அதை போட்டு இன்னும் ஒரு 9 வீடுகள் கட்டி முடிக்க வேண்டி இருக்கிறது. இந்த பணியில் அத்தனை பேரும் இணைந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஜகாத்து தான தர்மங்களை ரமலானுடைய காலத்திலே இதற்காக வழங்குங்கள். வாரி வழங்குகிற போது நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே உங்களுக்கான அழகான ஒரு வீட்டை தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறான். ஏழை எளிய மக்களுக்காக உழைப்போம், அவர்களுக்காக கொடுப்போம். நாளை மறுமையில் நிரப்பமான கூலிகளை பெற்றுக்கொள்வோம். எனவே இதற்காக உதவி செய்யுங்கள் என்கிற பணிவான கோரிக்கையோடு முடித்துக் கொள்கிறேன்.